Good morning, students. Welcome back to the WhatsApp class. This week we are going to learn about the History Unit 1. Okay, already I started this lesson in the past week. Okay, so this week we learned about the remaining portion. Okay, so now we learned about prehistory. Okay, a prehistory from Australopithecus. Okay, so Australopithecus. Okay, Australopithecus through Homo erectus. Okay, Homo erectus to Homo sapiens. ஓகே, ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம வந்து ஆஸ்ட்ரோலோபத்தியன்ஸில் இருந்து எப்படி மனிதனாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஹூ ஆர் வி, நம்ம யார், வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஸ்பீசிஸ், நம்ம எந்த வகையை சேர்ந்தவங்க, வி ஆர் ஹோமோ சாப்பியான்ஸ். ஓகே, நம்ம எந்த வகையை சேர்ந்தவங்கன்னா ஹோமோ சாப்பியான்ஸ். ஓகே, ஹியூமன் எவால்யூஷன் அண்ட் மைக்ரேஷன், எப்படி மனிதனாக உருவானோம். ஓகே, த சிம்பான்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, மனித குரங்கு, கொரிலா. ஓகே, சிம்பான்சி, கொரிலாஸ் அண்ட் orangutans also along with humans are collectively called the great ape. ஓகே, மனித குரங்குகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதை அந்த மூணையும் இன்க்ளூட் பண்ணது தான். among them the chimpanzee is genetically is the close to humans. ஸோ சிம்பான்சின்றது தான் நம்மளுடைய மனிதனோட ஒரு நெருங்கிய தொடர்புடையது நம்ம ஜெனட்டிக்கல் லெவலில். ஸோ நம்ம வந்து ஜீன் படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய டிஎன்ஏ 98% சிம்பான்சியோட 98% நம்ம ஹியூமனோட ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் வந்து இது மனிதனாக மாற மாதிரி எப்படி இருந்திருக்கோம், சிம்பான்சியாக இருந்திருக்கோம். ஓகே, ஸோ சிம்பான்சி, கொரிலா, ஒரங்குட்டான்ஸ் இதெல்லாம் நம்ம கிரேட் ஆப்போட ஒரு வகைகள் தான். ஓகே, ஸோ நமக்கே சொல்லுவாங்க, நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க வந்து குரங்குலேருந்து தோன்றுறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மனிதர்கள். இந்த குரங்கு தான் சிம்பான்சி, கொரிலா, ஒரங்குட்டான்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நம்ம படிக்க போகிறோம். த ancestors to humans were called hominins and their origins have been traced in Africa. ஸோ நம்மளோட ancestors, நம்ம ஹியூமனோட ancestors ஃபஸ்ட் என்னென்னா hominins. ஓகே, hominins ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தே இவால்வ்டு ஃப்ரம் தோஸ் ஆரிஜின்ஸ் அண்ட் தென் பிகன் டு மூவ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் த டைம். த hominins emerged around 7 to 5 million years ago. ஸோ எத்தனை மில்லியன்ஸ் முன்னாடி, 7 to million இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோமினின்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவுலேருந்து வந்தவங்க. ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa. ஸோ ஆஸ்ட்ரலோபித்திகஸோட ஸ்கெலிட்டன்ஸ், அவரோட எலும்புக்கூடுகள் வந்து இன்னமும் ஆஃப்ரிக்காலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. The Great Rift Valley in Africa has many sites that have evidence for the prehistoric period. ஸோ நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரேட் ரிஃப்ட் அந்த வேலியில் உள்ள அந்த பிளேஸ்லேருந்து இன்னும் நம்மளோட ஆர்ச்சியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஏன்ஷியண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. The Great Rift Valley is a valley-like formation that runs for about 6,400 km from the northern part of Syria to central Mozambique in the East Africa. ஸோ சிரியாலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் அந்த வேலி வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த பிளேஸில் தான் அதிகமான நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸோட எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This geographical feature is visible even from the space and many prehistoric sites are found in Eastern Africa. So mostly Eastern Africa தான் நம்மளுடைய பாஸ்ட், நம்மளோட ancestors-ஓட எவிடன்ஸ்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Human ancestors are divided into various species according to their physical features. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து நம்மளுடைய ancestors-ஐ டிவைட் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இப்படிலாம் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமினிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஹோமினிட். Hominid refers to all the species of modern and extinct great ape. ஸோ extinct அப்படின்னா டிஸ்ட்ராய்டர்னு அர்த்தம். ஓகே, மாடர்ன் நவீனன்னு அர்த்தம். அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி. எக்ஸ்டிங்க்னா அழிஞ்சு போன. ஓகே அழிஞ்சு போன. ஸோ டிஸ்ட்ராய்டு கிரேட் ஆப்ஸ். ஓகே, விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஹியூமன். ஸோ அதோட நம்மளுடைய மனிதர்களையும் உள்ளடக்கி தான் ஹோமினிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹோமினின்ஸ். Hominins refers to the close relatives of human ancestors and the sister species including Homo sapiens and the extinct members of Homo neanderthalins. Okay, Neanderthalins, Homo erectus, Homo habilis and various species of Australopithecus. Okay, Australopithecines. ஸோ இந்த ஹோமினின்ஸ், ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தல்ஸ், ஹோமோ எரிக்டஸ், ஹோமோ ஹேப்பியஸ் இதெல்லாம் எந்த பிரிவை சேர்ந்ததுன்னா ஆஸ்ட்ரலோபித்தீசியன்ஸ் அதோட பிரிவை சேர்ந்தவங்க தான். ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி லிவிங் ஸ்பீசிஸ் ஆஃப் திஸ் ட்ரைப். ஸோ இதில் கடைசி அந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு உள்ள ஒரு லிவிங் பீப்புளாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த பிரிவை சேர்ந்தவங்க இனமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த இனம். ஓகேவா, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள். They stand erect, walk with 2 legs and have large brains. ஸோ இவங்கெல்லாம் என்னது 2 ஹேண்டில் 2 லெக்கில் நடந்தவங்க. அவங்களுக்கு லார்ஜ் பிரைன் இருக்கும். They can use tools and a few of them can communicate. ஸோ சில பேர் அவங்க சில இனத்தை சேர்ந்தவங்க அந்த ஹோமினியன்ஸ், சாப்பியன்ஸ் அவங்களாம் டூல்ஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே சில பேர் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இட் இன்க்ளூட்ஸ் த கொரில்லாஸ். இதுலேருந்து யாரும் இன்க்ளூட் ஆகிருக்காங்க, கொரில்லாஸும். ஹோமோ ஹேப்பிலிஸ் handy human was the earliest known human ancestors to make tools in Africa about 2.6 million years ago. Around 2 million years ago, the species of Homo erectus eragated emerged. This species made hand axes between 2 and 1 million years ago. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோமோ எரிக்டஸ் அந்த இனத்தை சேர்ந்தவங்க ஹேண்ட் ஆக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, கை கோடாரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹேண்ட் ஆக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. they began to spread into various parts of Asia and Africa in time. ஸோ அவங்க தான் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேக் பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற நாலேஜை எல்லா ஏரியாவுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் anatomically modern humans called Homo sapiens. ஸோ ஹோமோ செப்பியன்ஸ், வைஸ் மேன். ஸோ வைஸ் மேன் அப்படின்னா நாலேஜபிள் மேன். ஓகே, ஸோ அனாட்டமிக்கல்னால் நம்மளுடைய மனித உடம்புகளை வந்து ஆராய்வாங்களே அவங்க தான் அனாட்டமிக்கல். ஸோ அவங்க நம்மளுடைய மனித உடம்புகளை அந்த ஹோமோசெப்பியன்ஸ் அவங்களுடைய உடம்புகளை ஆராய்ந்தப்ப அவங்க வந்து அறிவுத்திறன் வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் appeared around 3 lakh years ago in Africa. It is believed that these modern humans eventually migrated and dispersed into various parts of the world from around 60,000 years ago. ஸோ இவங்க தான் நம்ம உலகத்தை சுற்றி வந்தவங்க, 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரீஹிஸ்டோரிக் கல்ச்சர்ஸ். Prehistoric period does not have evidence of writing, while the fossil bones are classified in various species such as Homo habilis, Homo erectus and Neanderthalins. அதாவது இப்போ உள்ள மாதிரி லிட்ரரி சோர்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. அவங்களோட ஃபோசில் போன்ஸ், அவங்களுடைய சிதைந்து போன அவங்களுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தான் அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி பீரியட்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரியன்ஸ். பேஸ்ட் ஆன் த லித்திக் டூல்ஸ். ஓகே, அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் டூல்ஸை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. கல்ச்சர்ஸ் ஆர் அசைண்டட் நேம்லி சச்சஸ் இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ், ஓல்டோவன் டெக்னாலஜிஸ், லோயர் மிடில் அண்ட் அப்பர் பேலித்திக் அண்ட் மிசோலித்திக் கல்ச்சர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் தானே ஹோமோ ஹேப்பிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அண்ட்
நியாண்டர்தால்ஸ் இவங்களாம் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் டூல் இருக்கு இல்லையா, டூல்ஸ் லித்திக் டூல்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் அந்த பீரியட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் earliest lithic assemblage. Okay, earliest lithic assemblage of human ancestors. The earliest tools made by human ancestors are found in Lomikwi in Kenya. ஓகே, ஸோ நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் உருவாக்கின டூல்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா லோமிக்வி அப்படின்ற இடத்துல, கென்யாவில் உள்ள லோமிக்வின்ற இடத்துல கிடச்சிருக்கு. தே ஆர் டேட்டட் to 3.3 million years ago. ஸோ அதெல்லாம் எத்தனை மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, 3.3 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. Older one tools occur the Oldovi Gorge in Africa. They are 2.2 to 2.6 million years old. The human ancestors used hammer stones and produce sharp edges flags. So hammer stones, okay, கற்கோடாரி சொல்லுவோம் இல்லையா, அதை hammer stones and produce sharp edged flags. sharp edged, அதோடைய எட்ஜ் அதோடைய முனைப்பு எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திசென்ஸ். The tools were used for cutting, slicing and processing food. ஸோ இந்த டூல்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸோட மெயின் ஜாப் பார்த்தோன்னா ஹண்டிங் தான். ஸோ ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் தேவை. அதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி டூல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.